பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். யோவான் 4:41. யோவான் 4:41. அப்பொழுது அவருடைய உபதேசத்து நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து, இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவருடைய உபதேசத்தை கேட்டு இன்னும் அநேகம் பேர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்பதாக. பொதுவாக இந்த யோவான் 4 அதிகாரத்தை நான் சித்தரிப்பது அது சமாரியா ஸ்திரீயுடைய அதிகாரம். இந்த 4 அதிகாரம் இயேசுவிடத்தில் அநேக ஜனங்கள் அழைத்து கொண்டு வந்த, அல்லது இயேசுடைய பாடுமரணத்துக்கு முன்பதாகவே ஒரு கூட்டத்தை ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்தினதான அந்த சகோதரியுடைய அதிகாரம் என்று அநேகர் அதுக்கு விளக்கம் சொல்வது உண்டு. அது ஒரு விதத்தில் உண்மையும் தான். இந்த அதிகாரத்தை நான் வாசிக்கும்போது இயேசு சமாரியா பட்டணத்தில் வருகிறார். அவர் பசியோடு தாகத்தோடு அந்த பட்டணத்தில் வருகிறார். வழியில் தொடர்ந்து நடக்க முடியாமல் அவர் அங்கே யாக்கோபு யோசேப்பு கொடுத்த கிணற்றின் ஓரமாக உட்கார்ந்து விட்டார். பட் சீசர்கள் போஜனம் கொள்ளும்படியாக கடைக்கு போயிருக்கிறார்கள், பட்டணத்துக்கு உள்ளே போயிருக்கிறார்கள். இயேசு அந்த கிணற்றின் கரையில் உட்கார்ந்திருக்கிறார். அப்போது அந்த கிணற்றில் தண்ணி எடுக்கும்படியாக ஒரு சகோதரி வருகிறாள். அவளை பார்த்து, அம்மா ரொம்ப தாகமாக இருக்கிறேன், என்னை தாகத்து தான், ரொம்ப இளைப்படைந்திருக்கிறேன், களைப்பில் இருக்கிறேன், தொடர்ந்து பிரயாணம் பண்ண முடியவில்லை, என்னை தாகத்து தான் அப்படின்னு கேட்டால் அவள் சொல்லுகிறா, நீர் என்னிடத்தில் தண்ணீர் கேட்கலாமா? நான் ஒரு சமாரிய ஸ்திரியாக இருக்கிறேனே. சமாரிய ஸ்திரி, அதாவது நீ ஒரு யூதனாக இருக்க, சமாரிய ஸ்திரியாகி என்னிடத்தில் நீர் தண்ணீர் கேட்கலாமா என்று சொல்லி அவள் தன்னை தாழ்த்துகிறாள். நான் ஒரு தீண்டத்தகாதவளாய் காணப்படுகிறேனே, ஒரு தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவளாக இருக்கிறேன் என்று சொல்லி அவள் தன்னை தாழ்த்துகிறாள். அப்படின்னா 2 ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் நான் வாசிக்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தபடினாலே கர்த்தர் அவர்களை அசீரிய ராஜாவுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அசீரிய ராஜா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அசீரிய தேசத்துக்கு அழைத்து கொண்டு போனான், சிறைப்பிடித்து கொண்டு போனான். அங்குள்ள ஜனங்களை குடி மாற்றி இங்கே சமாரிய தேசத்தில் குடி அமர்த்தினான். ஆகையினாலே அந்த சகோதரி அசீரிய தேசத்தை சேர்ந்தவள். முந்தின நாட்களில் சமாரியான்னு சொல்லும்போது அது ரூபன், சிமியோன், இந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், 10 கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த சமாரியா தேசம். இந்த நாட்களில் அது அசீரிய ஜனங்களால் நிறையப்பட்டதான தேசம். நம்ம அதை லூக்கால கூட வாசிக்கிறோம். நல்ல சமாரியன், அந்த சமாரியன் வந்து காயப்பட்டவனை அந்த காயங்களை கழுவி எண்ணெய் பூசி சத்திரத்து கொண்டு போனான் என்று வாசிக்கிறோமே. அதெல்லாம் அந்த சமாரியன், அந்த அசீரிய தேசத்தை சேர்ந்தவர்கள். இந்த சகோதரியும் அசீரிய தேசத்தை சேர்ந்தவள் தான். இப்போது சொல்கிறான், நீர் எப்படி இடத்துல தண்ணீர் கேட்கலாம், நான் ஒரு தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன் ஆயிடுச்சுதே அப்படின்னு. இயேசு சொல்லுகிறாரு, உன்னிடத்தில் தண்ணீர் கேட்டது யாரென்று நீ அறிந்திருந்தாயான்னா நீயே அவரிடத்தில் தண்ணீர் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். உடனே அவள் கேட்குற, ஆண்டவரே, நான் இந்த கிணத்துக்கு தண்ணி எடுக்க வராமல் இருப்பதற்காக எனக்கு அந்த தண்ணீரை தர வேண்டும். அந்த தண்ணீர் நீர் தருவீரானா இந்த கிணற்று நான் தண்ணி எடுக்க வர வேண்டியதே இல்லையே. இயேசு சொல்லுகிறாரு, உன்னோட புருஷனை அழைத்து கொண்டு வா. உடனே அவள் சொல்கிறேன், எனக்கு புருஷன் இல்லையே, நான் புருஷன் இல்லாமல் எல்லாம் இருக்கிறேன். இயேசு சொல்லுகிறாரு, நீ சொன்னது சரிதான், உன்னை 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்போ இருக்கிற 6வது புருஷன், அவனும் புருஷன் இல்லை, கொஞ்ச நாள் இருப்பான், அப்புறம் போயிடுவான், நீ தனித்து தான் இருக்க வேண்டும் என்று சொன்னதும் அவள், ஐயோ நான் பாவம் செய்யவில்லையே, நான் அப்படிப்பட்ட ஸ்திரீ இல்லை என்று சொல்லி தன்னுடைய பாவத்தை மறைக்கவில்லை. தன்னை ஒரு ஒரு உத்தமியாக அவள் காட்ட விரும்பவில்லை. தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொண்டாள். உடனே சொல்கிறா, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொல்லி அவள் ஊருக்குள்ளே போய் சொல்கிறா, நான் செய்த எல்லாவற்றையுமே ஒருவர் சொன்னார், அவர் மேசியாதான வந்து பாருங்கள், அவர் மேசியாதான வந்து பாருங்கள். உடனே ஊருக்குள்ளிருந்து அநேகர் வந்தார்கள், அவருடைய உபதேசத்தை கேட்டார்கள். இன்னும் அந்த சமாரிய பட்டணத்தில் 2 நாள் இருக்க அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அங்கே இருந்து அவளுக்கு போதகம் பண்ணினார். போதகம் பண்ண போது அந்த பட்டணத்தார், சமாரியா தேசத்தார்
ஏறக்குறைய எல்லாருமே இயேசுவே உலக இரட்சகர் என்று அறிந்து கொண்டார்கள் என்று இந்த 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஜனங்களை இயேசுவிடத்தில் வழிநடத்தினது அந்த பாவியான ஸ்திரீ. தன்னை தீண்டத்தகாதவள் என்று தன்னை தாழ்த்தினாலே அவளாலே அந்த கிராமம் முழுவதும் ஆண்டவருக்குள்ள வழிநடத்தப்பட்டார்கள். தன்னை பாவி என்று இயேசு சொல்லியும் பாவத்தை ஒத்துக்கொண்டு தன்னை நாம் பாவிதான் என்று சொல்லி ஒத்துக்கொண்டாலே அவள் மூலமாக அந்த பட்டணம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது, ஆண்டவருக்குள்ளே வந்தது என்று நாம் வேதத்தினூடாக வாசிக்கிறோம். இந்த காலவேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்காக ஆண்டவரே என்னுடைய தேவன், நான் பரலோக ராஜ்யத்துக்கு உரியவன், பரலோர் இப்போ இயேசு வந்தாலும் அவரோட கூட போக ஆயத்தமாக இருக்கிறேன் என்று மார்பு தட்டி சொல்லுகிறோம். ஆனால் எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ளே வழிநடத்தி இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறோம்? எத்தனை பேரை ஆண்டவருடைய சமூகத்தில் அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம்? அந்த சமாரிய ஸ்திரீ இயேசு தண்ணி கொடுக்கல, அவளும் கிணத்துல தண்ணி எடுக்கலை, குடத்தை வைத்து விட்டு போயிட்டா. ஆனால் இயேசுக்கு இருந்தது ஆத்தும தாகம். சீசல் வந்து சொல்லுகிறார்கள், இயேசுவே போஜனம் பண்ணும். அவர் சொல்லுகிறாரு, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு, அவருடைய பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அவருடைய தாகம், அவருடைய பசி ஆத்துமாக்கள். இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், தாகத்து தா, என்னுடைய பசியை தீர். என்ன தாகம்? ஆத்தும தாகம். அந்த ஆத்தும தாகத்தை நான் தீர்க்க ஆயத்தமாய் காணப்படுகிறோமா? நம் ஆண்டவருக்காக எதையாலும் செய்ய விரும்புகிறோமா? இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும்போது ஒரு ரோம போர் சேவகன் இயேசுவுக்கு காடியை கொடுத்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் காடியை வாங்கின உடனே தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அவருடைய தாகத்தை தீர்க்க வேண்டும். நாம் அவருடைய ஆத்தும தாகத்தை தீர்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த சமாரிய ஸ்திரீ அன்றைய தான் இயேசுவை சந்தித்தான், அன்றைய தான் இயேசுவோட பேசுகிறான், அன்றைய தான் இயேசுடையத்திலிருந்து தன்னை அவர் ஒரு தீர்க்கதரிசி என்பதை கண்டாள். கண்ட உடனே போய் மற்றவர்களுக்கு அறிவித்தாளே. நாம் இயேசு அறிந்து எத்தனை வருடங்கள் ஆகிறது, எவ்வளோ நாட்கள் ஆகிறது. இத்தனை நாட்கள் இயேசுடைய எவ்வளோ நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். அவள் அந்த சகோதரி ஒரு நன்மை கூட பெற்றுக்கொள்ளவில்லை. தான் ஒரு பாவி என்று இயேசுவில் உணர்த்தப்பட்ட உடனே ஓடிப்போனாள். நாம் இயேசுவிடத்தில் எவ்வளோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம், எவ்வளோ ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். நான் கைமாறாக ஆண்டவருக்கு என்ன கொடுத்திருக்கிறோம்? கைமாறாக என்ன கொடுத்திருக்கிறோம்? அவர் நமக்கு செய்த நன்மைக்காக என்ன செலுத்தி இருக்கிறோம்? சங்கீதக்காரன் சொல்கிறார் 112 சங்கீதத்தில், கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று தாவீது 51 சங்கீதம் சொல்கிறார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும், உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்போது பாதகருக்கும் அதை வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் என்று. பிரியமானவர்களே, தாவீதுடைய ஆர்வம், தாவீதுடைய ஜெபம், தாவீதுடைய பொருத்தனை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும், பாதகருக்கும் உடைய வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் என்று. அந்த உறுதி நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? அந்த தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? நாம் பாதகருக்கு ஆண்டோடைய வழியை உபதேசிக்கிறோமா? பாவிகளை ஆண்டோடத்தில் வழி நடத்துகிறோமா? நீங்கள் தேடுகிற சமாதானம் எங்கே இருக்கிறது? அந்த சமாரிய ஸ்திரீ சொன்ன சுவிசேஷம் என்னது? நீங்கள் வந்து பாருங்கள், அவர் மேசியா தானே, வந்து பாருங்கள், வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். அந்த ஒரே வார்த்தை தான், இந்த 2 வார்த்தை தான் அவர் சொன்னான். இன்றைக்கி நாம் அந்த வார்த்தையை சொல்லலாம் தானே? உங்களுக்கு சமாதானம் இல்லையா? இயேசுவிடத்தில் வந்து பாருங்கள். சந்தோஷம் இல்லையா? இயேசுவிடத்தில் வந்து பாருங்கள். வியாதியா? இயேசுவிடத்தில் வந்து பாருங்கள். பிசாசின் போராட்டமா? இயேசுவிடத்தில் வந்து பாருங்கள். சமாதானம் இல்லையா? இயேசுவிடத்தில் வந்து பாருங்கள். உடைய வாழ்க்கையில் என்ன குறைவு இருக்கிறது? இயேசுவிடத்தில் வந்து பாருங்கள். உடைய வாழ்க்கையில் தரித்திரமா? இயேசுவிடத்தில் வந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டமா? இயேசுவிடத்தில் வந்து பாருங்கள். அந்த இயேசுவிடத்தில் வந்து பாருங்கள் என்கிற வார்த்தையை நான் சொல்லுவோமானா, அந்த வார்த்தையை கேட்டு ஜனங்கள் இயேசுவிடத்தில் வந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வார்களே, நம்மையும் மனதார வாழ்த்துவார்களே, நாமும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் காணப்படுவோமே. அந்த காரியத்தை செய்ய தேவன் நம்மை ஏவி எழுப்புவாராக, அந்த பாக்கியத்தை நமக்கு தருவாராக. ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த காலவேளையில் ஆண்டவரே உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். அந்த சமாரிய ஸ்திரீ, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு சமாரிய தேசத்தில் போய் அவர் மேசியா தானே, வந்து பாருங்கள்னு சொல்லி அநேகரை இயேசு விடுதல் வழிநடத்தினாலே.
கர்த்தாவே, இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்ட நாங்கள் கூட ஏசப்பா எத்தனையோ வருடங்களாக உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிறோம், உம்மிடத்தில் நன்மைகளை பெற்று கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் ஒரு ஆத்மாவை கூட உம்மிடத்தில் வழிநடத்தவில்லையே ஆண்டவரே. அந்த சகோதரி சொன்ன அந்த சுவிசேஷத்தை இதுவரைக்கும் நாங்கள் சொல்லாதவளாய் காணப்படுகிறோமே. அவர் சொன்னதான வார்த்தை வந்து பாருங்கள் என்று. ஆண்டவர், நாங்களும் உங்களுக்கு சுகம், உங்களுக்கு சமாதானம் இல்லையா, இயேசுவிடத்தில் வந்து பாருங்கள். வியாதியா, இயேசுவிடத்தில் வந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையா, இயேசுவிடத்தில் வந்து பாருங்கள் என்கிறதான ஆண்டவர் அந்த சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய கிருபைகளை எங்களை தர வேணுமென்னு ஜபிக்கிறோப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை இவன் தர வேணுமென்னு ஜபிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே அநேகர் நீதிக்குட்படுத்தக்கூடிய கிருபை தாருங்க. அநேகர் நீதிக்குட்படுத்தவர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்களே, நாங்கள் பிரகாசிக்க ஒரு நட்சத்திரமாய் காணப்பட ஆண்டவர் இரக்கம் செய்யணும்னு ஜபிக்கிறோப்பா. இயேசுப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக.